إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي சர்வ புகழும் புகழ்ச்சியும் அகிலங்களின் அதிபதியான அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கு மட்டுமே உரித்தாக்கி புனிதமிகு ஜும்மாவின் முதல் உரையினை துவங்குகிறேன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலக வாழ்க்கையினுடைய போராட்ட காலத்தில் எதிரிகளை நாம் சந்திப்போம். இப்படி எதிரிகளை சந்திக்கின்ற ஒவ்வொரு மனிதனும் எதிரிகளிடத்திலிருந்து தன்னை தற்காத்துக் கொள்ளக்கூடிய அனைத்து வசதி வாய்ப்புகளையும் தற்காப்புகளையும் தடுத்து வைத்துக் கொள்வான். அந்த முயற்சிகளுக்கு ஏற்ப அதற்குரிய வாய்ப்புகளும் அல்லாஹ் திறந்து விடுவான். அந்த வாய்ப்புகளை பெறுகிற மனிதன் கொஞ்சம் கொஞ்சமாக எதிரிடத்திலிருந்து தப்பித்து கடைசியாக நம்மளை இனி யாருமே ஒன்றும் செய்ய முடியாது என்ற ஒரு மனநிலைக்கு வருவான். அப்படி வருகிற போது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏற்படுகிற சிந்தனை, மரணத்திலிருந்து எப்படி தப்பிப்பது, அதிலிருந்து தப்பிச்சிட்டோம், இதிலிருந்து தப்பிச்சிட்டோம், ஒவ்வொன்று பிரச்சனையிலிருந்தும் நாம் மீண்டு வந்து விட்ட நமக்கு மரணம் என்ற ஒன்று இருக்கிறதே, அதிலிருந்து தப்பிக்கிறதுக்கான வழி என்ன என்பதை மனிதர்கள் காலகாலமாக தேடுகிறார்கள். அதிலேயும் குறிப்பாக விஞ்ஞானம் கொடிகட்டி பறக்கிற இந்த காலத்தில் அதற்குரிய தீர்வுகளை தேடுகிறார்கள். அப்படி தேடி ஒவ்வொன்றாக அவர்கள் ஆய்வுகளை மேற்கொள்கிறார்கள். இப்படி மேற்கொள்ளுகிற காலகட்டத்தில் திருமறை குர்ஆனை பொறுத்த வரைக்கும் இரண்டு விஷயங்களை ஒன்று காட்டும். நல்லவர்களுக்கு நேர்வழியை காட்டும், தீயவர்களுக்கு ரிஜிஸை காட்டிவிடும். அவர்கள் எதற்காக தேடுகிறார்களோ அதன்பாலே திருமறை குர்ஆன் அவர்களை இழுத்து செல்லும். அந்த மாதிரி இவர்கள் தேடி தேடி அடைஞ்சு திருமறைக்கு வருகிற போது திருமறையை உட்கார்ந்து ஆய்வு செய்தால் திருமறை குர்ஆன் ஒரு இடத்துல இப்படி சொல்லுகிறது, மனிதர்களில் சிலர்கள் ஆசைப்படுவதை நபியை நீங்கள் பார்ப்பீர்கள். எதை என்றால் இந்த வாழ்க்கையின் மீது மோகத்தில்
100 ஆண்டு அல்ல, 1000 ஆண்டுகள் வாழ வேண்டும் என்ற ஆசை யூதர்களுக்கு இருக்கிறது. முஷ்ரிக்குகளை விட இவர்கள் அதன் மீது மோகம் கொள்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இதை பார்த்த யூதர்கள் விஞ்ஞானத்தின் மூலமாக வாழ முடியுமா என்ற ஆய்வை ஆரம்பித்து விட்டார்கள். மரணிக்காமல் எப்படி மனிதனை தற்காப்பது என்பத ஆய்வுல இறங்கி இன்னைக்கு அது ஒரு துறையாகவே மாறி போயிருக்கிறது. அந்த துறையில் இருக்கக்கூடிய விஞ்ஞானிகளும் ஆய்வு செய்யக்கூடிய ஆய்வாளர்களும் கொடுத்த நம்பிக்கையில் இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைவர்களுக்கும் செழிப்புல வாழ்கிறவர்களுக்கும் இந்த ஆசை இன்னும் மிகச்சிருச்சு. அதனுடைய உச்சபட்சம்தான் சமீபத்தில் நாங்கள் ஜப்பானை ஜெயிச்சு 80 ஆண்டு காலகட்டம் ஆயிடுச்சு என்று 80ஆம் ஆண்டு வெற்றி விழாவில் கலந்து கொண்ட 2 பெரும் தலைவர்கள், சைனாவுடைய ஜனாதிபதியும் ரஷ்யாவுடைய ஜனாதிபதி, கூடயே இருந்த வடகொரிய அதிபரும் 3 பேரும் சிவப்பு கம்பளத்தில் பெருமையோடு மமதையின் உச்சத்தில் நடந்து வந்து கொண்டிருக்கிற பொழுது அவர்களுடைய உரையாடல் எதை மையப்படுத்தி இருந்தது என்றால் இதை மையப்படுத்தித்தான் இருந்தது. ஆனால் உலகத்துக்கு அவர்களை பற்றியான ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுகிறது. அவர்கள் பயங்கரமான கொடூரமானவர்கள். அவர்களுடைய கொடூரத்தின் அந்த உச்சம் உலகம் முழுவதும் நியூக்ளியர் வாரை போட்டு அணு ஆயுதங்களை போட்டு அழிக்கப் போகிறார்கள் என்றெல்லாம் பிம்பம் கட்டப்பட்டிருந்த நேரத்தில் அந்த 2 பேரும் அதை பற்றி பேசுவார்களா என்று ஒட்டு கேட்பதற்காகவோ அல்லது நேரடி லைவாகவோ பண்ணி விட்டார்கள் சைனா மீடியா, உலக மீடியா. என்ன பேசிக்கிட்டாங்கன்னா, ஒருத்தர் சொல்றாரு, ஒரு காலத்தில் 50 வயசு 60 வயசு வருகிற வாழ்க்கைக்கெல்லாம் சிரமமாக இருந்தது. இப்பொழுது நாம் 2 பேரும் 72 வயதை அடைத்திருக்கிறோம். 72 வயதுல தான் நாம் குழந்தைகளாக மாறி இருக்கிறோம் என்று சைனா அதிபர் சொல்லுகிறார். அதுக்கு ரஷ்ய அதிபர் சொல்லுகிறார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதுக்கு காரணம் இப்ப எல்லாம் அப்படி இல்லை, 150 வயசு வரைக்கும் வாழலாம். அதற்கு என்ன செய்யலாம் என்றால், உடல் உறுப்புகள் எதெல்லாம் பாதிக்கப்படுகிறதோ அதையெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு வேறொரு உடல் உறுப்பு எடுத்து ஜாயின் பண்ணிக்க வேண்டியதான். ஆனால் ஒரு 20 வயசு பையனுடைய உறுப்பு எடுத்து கல்லீரலை வச்சுட்டு அது அப்படித்தானே ஃபங்க்ஷன் ஆகும், அப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னு இவர் சொல்லுகிறார். 2 பேருமே என்னன்னா, இவர்களை தடுக்குகிற ஆற்றல் எதுவுமே இல்லை. சைனா அதிபருக்காக இருக்கட்டும், ரஷ்ய அதிபருக்காகட்டும், இந்த 2 பேரும் 150 வருஷம் வரைக்கும் வாழலாம் என்று பேசி முடிவு செய்கிறார்கள். அதுக்கு எங்க உட்காந்து நம்மள மாதிரி தரையில் நடந்துகிட்டு இல்லை, உலகத்திலேயே மிகப்பெரிய கௌரவப்படுத்த இடம் பளிங்கு தரைகளில் சிவப்பு கம்பளத்தை வீசி விரிச்சு எல்லா பாதுகாப்பு வளையங்களையும் போட்டுவிட்டு அப்படி நடந்து வருகிற போது இவர்களுக்கும் தெரிகிறது மரணம் வரும். அந்த மரணத்தை எப்படி தள்ளி போடுவது ரொம்ப கவனமானது. மரணத்தை நிப்பாட்ட முடியாது, அதை எப்படி தள்ளி போடுவது என்று பேசிக் கொள்கிறார்கள். இந்த ஆய்வை நான் மேற்கொண்டு கொண்டிருக்கிறேன் 2 பேரும் சொல்றாங்க. இதற்காக வேண்டி இந்த 2 பேருக்கும் இன்னொன்று இருக்கிறது, இவர்கள் சாகுற வரைக்கும் அந்த நாட்டுக்கு வேற யாரும் அதிபராக வர முடியாது. இவங்க செத்தா தான் அடுத்த ஆட்சியாளரே பார்க்க முடியும். 2 பேரும் அப்படி ஒரு செக்யூரிட்டியை போட்டுட்டு இப்படி ஆய்வு செய்யறாங்க. ஆய்வு செஞ்சதோட மட்டும் இல்ல, ரஷ்யாவில் தேசிய பாதுகாப்புன்னு ஒரு துறையை உருவாக்கி பல்லாயிரம் கோடி டாலர்களை அதற்காக முதலீடு செய்து இவருடைய உயிரை பாதுகாக்கணும், இவரை மௌத்தாக விடக்கூடாது என்று தனி துறையை வைத்திருக்கிறார்கள். அதுக்கு இத்தனை கோடி ரூபாய்கள் செலவழிக்கப்பட்டிருக்கு. ஆனா இவர்கள் ஒன்ன படிக்காம விட்டுட்டாங்க. அதே நாட்டில் தான் இன்னொருத்தர் ஆய்வு செஞ்சார். யார் என்றால், இவருக்கு முன்னால் இருந்த ரஷ்ய அதிபராக இருந்த கம்யூனிஸ்ட் தலைவர். பெயர்கள்லாம் ஜும்மா மேடையில வேணாம், அதனாலதான் பெயர்களை வேணாம், தனியா வந்து தெரிஞ்சுக்கங்க. ஜும்மா மேடையில நல்லவர்கள் பேரை மட்டும் யூஸ் பண்ணுவோம்.
அதனால இவருக்கு முன்னால் இருந்த ரஷ்யாவை கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்தப்ப ஆண்டு கொண்டிருந்தப்ப உலகம் முழுவதும் கொண்டு குவித்தார். பல லட்சம் மக்களை கொண்டு குவித்த அவருக்கு இப்படி ஆசை வந்துருச்சு, எப்படியாவது நம்ம மௌத்தை தள்ளி போடணும். அதுக்கு என்ன செய்யணும்? ஒரு விஞ்ஞானியை கூப்பிட்டு இதுக்கு இருக்கா? அவன் சொல்லிட்டான், எனக்கு தெரியும் அந்த கலை, நான் ஆய்வு செஞ்சிருக்கேன், உங்களை சாக விட மாட்டேன். எத்தனை வயசு வரைக்கும்? 150 வயசு வரைக்கும். அப்பயே அவருக்கு ஆசை வந்துருச்சு. சொன்னவர் அதுக்கான எல்லா பல பரிசுகளையும் பதவிகளையும் அவரை குளிர வச்சு பணத்திலே குளிப்பாட்டுறானுங்க. ஆய்வு செய்ய. கடைசியில என்ன நடந்துச்சுன்னா, அவன் 65 வயசுல மண்டைய போட்டான். அவன் 65 வயசுல அவனை மரணம் போட்டுருச்சு. இந்த அதிபர் சொல்றாரு, பாவி ஏமாத்தி விட்டான். ஒரே வார்த்தை, பெருசாலாம் சொல்லல. என்னையும் 150 வயசு வரைக்கும் வாழ வைப்போம் சொன்னவன் 65 வயசுல அவன் பொட்டுன்னு போயிட்டான். இப்ப என்ன செய்யறது? நம்மளை பூரா ஏமாத்திட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லுவார்கள் என்று ரஷ்யாவை சேர்ந்த ஒரு விஞ்ஞானியை இந்த 2 அதிபர்களும் இந்த 2 நாட்டு மக்களால் சொல்லப்பட போகிறார்கள். 2 பேர் சேர்ந்து நம்மளை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்ற காலம் வரும் என்கிறார்கள். காரணம் என்னன்னா, மரணத்தை குறித்த ஒரு தகவல் திருமறை குரானில் 1000 ஆண்டு வாழுவான் என்று அந்த ஆசை ஊட்டது. யூதர்களுடைய ஆசை பிரதிபலனை எங்க கொண்டு வந்து நிப்பாட்டி இருப்பாருங்க. முடியுமான்னு உட்காந்து தெருவோம் தோன்றான். உயிர்களை எடுத்து உடல்களை எடுத்து ஒவ்வொரு உருவி. இன்னொருத்த அமெரிக்கால ஒரு பெரிய செல்வம் தான். அவன் என்ன பண்ணான் தெரியுமா? செல்வம் கொட்டி கிடக்கு, வாழ்ந்தது என்ன செய்யணும்னு தெரியல. ஆனா வயசு 47 50 ஆகி போச்சு. இப்ப என்ன செய்யுது? வயசு முடிய போதே, செல்வம் இருக்கு, வாழ முடியல, என்ன செய்யலாம்? பேசாம என்ன செய்யலாம்னா, இதுக்கு ஒரு ரூட்டை கொடுக்குறான் சைத்தான். அவனுக்கு என்ன, உன் பிள்ளை இருக்கான்ல 17 வயசு, அவன் ரத்தத்தை எடுத்து மாத்து, நீ இளமையாயிருவான்றான். இவருக்கு உடம்புல இருக்கிற ரத்தத்தை பூரா உறிஞ்சிட்டு அவன் பிள்ளையுடைய உடம்புல இருக்கிற ரத்தத்தெல்லாம் எடுத்து ஏத்துறான். ஏற்றி 47 வயசு ஆனவன் சொல்றான், நான் ஒரு 17 வயசு ஃபீலிங்ல இருக்கேன் அப்படின்றான். இளமையா இருக்கேன்னு நினைக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், இந்த 2 மனுஷனுக்கு இருக்கும், வாழ வேண்டும் என்ற ஆசையும், இன்னொன்று இளமையாகவே இருக்க வேண்டும் என்ற ஆசையும். இவர் குழந்தைன்றாரு, அவனாலும் 17 வயசுறான். இந்த இளமையும் மரணமும் விட்டு நம்மளை அடைஞ்சிடக்கூடாது, செல்வம் நம்மகிட்ட சேர்ந்துடுறது போயிடக்கூடாது என்ற இந்த மனப்பான்மை இருக்கிறது. அதனாலதான் திருமறை குர்ஆன் மரணத்துக்கு ஒண்ணு வைத்திருக்கிறது, பேரு அல் யக்கீன். உறுதிப்படுத்தப்பட்டது, அது நிச்சயிக்கப்பட்டது, அது எழுதப்பட்டது, அது விதிக்கப்பட்டது. அது எவனாலையும் மாற்றவும் முடியாது, அதுக்கு எதிராக போராடவும் முடியாது, எதுவும் முடியாது. அந்த மரணம் தலைமையில நின்று அவனிடத்துல வரும் என்று திருமறை சொல்லுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து அல்லாஹ் சொன்னான், வஅபுது ரப்பக, நபியே உமது இறைவனை வணங்குவீராக, ஹத்தா யஅதியக்கல் யகீன், உனக்கு மரணம் வருகிற வரைக்கும் நீ வணங்குவீராக என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து அல்லாஹ் சொன்னான். அந்த இடத்துல யக்கீன் என்பதற்கு எல்லா தஃசீர் ஆசிரியர்களும், எல்லா மொழிபெயர்ப்பாளர்களும் அல்லது அரபி மொழி வல்லுநர்களும் சொல்வார்கள், அதற்கு ஒரே அர்த்தம் தான், யக்கீன் என்றால் மரணம். அந்த மரணம் வந்தே தீரும். அது எப்படி வரும் யாருக்கும் தெரியாது, எந்த இடத்துல வரும் யாருக்கும் தெரியாது, எந்த நேரத்தில் வரும் யாருக்கும் தெரியாது. அது சிறு வயசா, எந்த வயசுல வரும் தெரியாது, எதுவும் தெரியாது. வயசு தெரியாது, இடம் தெரியாது, எந்த காலம் தெரியாது, எதுவும் தெரியாது. ஆனால் உலகமே நம்பிக்கொண்டிருக்கிறது, ஒவ்வொரு மனிதனும் பிறந்து விட்டால் அவனுக்கு அடுத்து உறுதியானது எது என்றால் மரணம் மட்டும்தான். மற்ற எதுவும் கிடைக்குமோ கிடைக்காத அதெல்லாம் அப்புறம். எல்லோரும் ஒருமித்து ஏற்றுக்கொள்கிற மரணம் நம்மளை வந்தே தீரும். அந்த மரணம் வருகிற போது என்ன நிலையில் இருக்க வேண்டும்? இப்படி ஆசையோடு இருக்கணுமா அல்லது வேற நிலையில இருக்கணுமா? அப்படி என்றால் எல்லா மரணங்களும் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் இஸ்லாம் 2 விதமாக சொல்லுகிறது. ஒரு சில மரணங்களுக்கு ஒட்டுமொத்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லா அல்லாஹ்வுடைய படைப்புகளும் கவலை கொள்ளும், அதற்காக வருந்தும்.
அதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு கேட்கும். இன்னும் ஒரு மரணம் இருக்கிறது. அந்த மரணம் வருகிற போது பூமி, வானம், அல்லாஹ்வுடைய அனைத்து படைப்புகளும் அந்த மரணத்தை கொண்டாடும். அந்த மரணம் ஏற்படப்பட வேண்டியதுதான். அதுக்காக ஒரு சின்னஞ்சிறு கவலை கூட தெரிவிக்காது என்று திருமறை குர்ஆன் சொல்லுகிறது. இந்த உலகத்திலேயே முதலாக ஆனா ரப்புக்குமுல் ஆலா, நான் தான் உயர்ந்த கடவுள் என்று மமதை கொண்டாடிய ஃபிரௌன், பெரிய ஆட்சியாளனாக படைபலத்தோடு இருந்து எதிர்ப்பதற்கு ஆளே இல்லை என்ற அளவுக்கு கோலோச்சி கொண்டிருந்த அவன் சொன்ன வார்த்தை தான் ஆனா ரப்புக்குமுல் ஆலானா, நான் தான் உயர்ந்த கடவுள். நான் ரப்புன்னு சொல்லல, ரப்புமுல் ஆலா, உங்களுடைய உயர்ந்த கடவுள். நீங்க எதெல்லாம் கடவுள் நினைக்கிறீங்களோ அதற்கெல்லாம் மேலான கடவுள் நான் தான். அந்த கடவுள் நான் என்று சொன்ன ஃபிரௌனுக்கு மவுத்து வர்றப்ப ரொம்ப சிம்பிளா தான் முடிச்சான். மவுத்து வருகிற நேரத்தில் அவன் சொன்ன அனைத்தையும் மறுத்துட்டு அவனை காஃபிராக எல்லாம் மரணிக்க வச்சான். அப்படி மரணிக்க வச்சதை பத்தி அல்லாஹ் சொல்கிறான், சுஹரஃபில் சொல்லுகிறான், அவன் மரணித்த போது இந்த பூமி அவனுக்காக வருத்தம் தெரிவிக்கவில்லை. இந்த அவன் ஆசைப்பட்டு அவன் உருவாக்கி வைத்திருந்த அந்த எகிப்து தேசம் அவனுக்காக இரங்கல் தெரிவிக்கவில்லை. அந்த நதிகள் அவனுக்காக பரிதவிக்கவில்லை. அவன் உருவாக்கி வைத்திருந்த, அவன் நேசம் கொண்டிருந்த எதுவும் அவனுக்காக சின்ன கவலை கூட படல. ஏனென்றால் அவன் காபிராக மௌத்தாகி போனான். அவனுக்காக எதுவுமே செய்யல, எல்லாம் சந்தோஷப்பட்டது. ஒரு முசீபத்து நம்மளை விட்டு நீங்கிருச்சு அப்படின்னு பூமி மண்ணு சொல்லி, மரம் செடி கொடி அனைத்தும் ஒரு பெரிய பசாது முடிஞ்சான். ஒரு பறவைகள் எல்லாம் அவனால மூச்சு விட்டுச்சு. ஏன்? அந்த மரணம் அவ்வளவு ஆபத்தான மரணமாக வரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமறை சொல்லுகிறது. இன்னும் ஒரு இந்த வகையிலேயே இது எதிராக திரும்பும், இவைகள் அனைத்தும் எதிராக திரும்பும் மனிதனுக்கு. அப்படி திரும்பி மௌத்தாகி போனவன் தான் காரூன், பெரிய செல்வ சீமான். இன்னைக்கு என்ன மனிதன் நம்புகிறானோ, தெரிஞ்ச தெரியாமலோ, ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்துக்குள்ளும் இருக்கிற அந்த பேரு நஷ்டம், பெரிய அவநம்பிக்கை, ஆனா அதுதான் பெரிய நம்பிக்கை என்பதை போல நம்பிக்கொண்டிருக்கிற செல்வம் உலகத்திலே அதிகமாக வழங்கப்பட்ட மனிதன் காரூன் தான். பெரிய அளவுக்கு கொடுக்கப்பட்டவன். இன்னைக்கு ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய செல்வங்கள் அனைத்தையும் ஒன்றாக பெற்றவனை போல இருந்தான். இந்த அளவுக்கு என்றால் அவனுடைய கஜானாக்களுடைய சாவியை சுமப்பதற்கு பலங்கொண்ட ஒரு படைய தேவைப்பட்டது. கஜானாவை இல்ல, கஜானாவுக்குள்ள இருக்கக்கூடிய பொக்கிஷங்கள் அல்ல, மாறாக அந்த பொக்கிஷங்களை பாதுகாத்து அதை பூட்டி அறையாக வைத்திருந்த அந்த அறை சாவிகளை சுமப்பதற்கே ஒரு பெரும் படை தேவைப்படும் என்றால் எவ்வளவு செல்வத்தை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருப்பான். அவ்வளவு செல்வத்தை பெற்றிருந்தான். அப்படி செல்வம் அவனை பாதுகாக்கும் நினைச்சான். ஆனா என்ன ஆச்சு தெரியுமா? அங்கிருந்த கல்விமான்கள் வந்து சொன்னார், பூமியில அப்படி நினைக்காத, கருவம் கொள்ளாத, மரணம் உனக்கு வரும் தான். ஆனா நான் அதை பார்த்துக்கிறேன். இன்னைக்கு அந்த நம்பிக்கை இருக்கு பாருங்க. நான் வீடு வச்சிருக்கேன், செல்வம் வச்சிருக்கேன், நோய் வந்தா நான் அப்போலாக போய் காப்பாத்துருவேன், நான் வந்து அங்க போய் காப்பாத்துருவேன், இங்க போய் காப்பாத்துருவேன், உலகத்திலேயே பெரிய டாக்டர் ஸ்பெஷலிஸ்டுகளை கொண்டு வந்து நான் வைத்தியம் பண்ணி பொழைச்சுக்கிருவேன் அப்படின்னு நினைக்கிற பாருங்க. இது அந்த சிந்தனை. அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்படி ஒரு காலம் முடியாது என்பதற்குத்தான் அவன் மமதையோடு பூமியில அவன் செஞ்ச கோட்டையில கால் வைக்கிற போது இந்த பூமி அவனுக்கு ரெண்டா பிறந்துச்சு. பூமி ரெண்டா பிறந்து அல்லாஹ் உள்ள கொண்டு போயிட்டே இருக்கான். இந்த ரெண்டு பெரிய மரணத்துக்கும் எதுவும் பூமியில் இருக்கக்கூடிய எதுவும் இரங்கலும் படல, கவலையும் படல, எல்லாமே சந்தோஷப்பட்டது. இதுதான் உலகத்தில் இறை நம்பிக்கை எதிராக செயல்படுபவர்களும் செல்வம் மண்ணை காப்பாற்றும் என்று நம்புபவர்களுக்கும் இறைவன் காட்டுகிற மரணத்தின் கொடூரம். இதுல உச்சபட்சமாக அல்லாஹ் சொல்லுகிறான், இறை சட்டங்களை மீறுகிறவர்களுக்கு சமூது கூட்டம் ஒரு பெரிய பாடம். சமூது கூட்டத்துக்கு பேரழிவு வந்துச்சு, கடுமையான பேரழிவு. அவர்கள் எந்த அளவுக்கு என்றால் தற்காத்திருந்தார்கள். அவர்களுக்கு முந்தைய சமூகமான ஆது சமூகத்து வந்து
காற்று மழையால் புயல் மழையால் அழிக்கப்பட்டார்கள். இதுதான பேரழிவை கொண்டு வரும். அதனால என்ன செய்வோம், அதுல இருந்து தற்காத்துக் கொள்வோம் என்று மலைகளை ஏறி நடுவுல குடைஞ்சு மலைகளுக்கு நடுவுல வீட்டு அமைச்சு எதுவும் தாக்க முடியாத அளவுக்கு கோட்டைகளுக்குள்ள மலைக்குள்ள கொண்டு போயிட்டாங்க. வயன்ஹிதூனல் ஜிபால புயூதன், அவர்கள் மலைகளை கொடைந்து மலைகளுக்குள்ள வீடு கட்டினாங்க. மண்ணுக்குள்ள கட்டல, மண்ணை பிணைஞ்சு நம்ம கட்ட மாதிரி கட்டல. மலைகளுக்கு படிகளை ஏற்றி படிகளை போட்டு அங்கு போய் மடையை உள்ள குடைஞ்சு இது கிச்சன், இது பெட்ரூம், இது ஹாலு, இது டைனிங், ஒன்னொன்னா பிரிச்சு எந்த அளவுக்கு என்னால் அவர்கள் வாழ்ந்த பகுதி இனியும் அப்பா அத்தாட்சியாக அல்லாஹ் விட்டு வைத்திருக்கிறான். போனா சவுதி அந்த மாதிரி இடங்களுக்கு போனீங்கன்னா மதியன் இருக்கிறது, சாலிகு மதியன் மதியன் வாசிகள் என்று அந்த பகுதிக்கு போனீங்கன்னா இன்னும் வச்சிருக்கான். ஏன் வச்சிருக்காங்க, இவெல்லாம் என்ன நினைச்சான்னா சமூக கூட்டத்துக்கு பெரிய புயல் மழை வந்துதான் அடிச்சது, அதுல இருந்து நம்மளை காப்பாத்திக்கலாம் என்று கொண்டு வந்தான். அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த நியமத்தை மீறினார்கள். ஒண்ணுதான் மீறினார்கள், பெருசா இல்ல. அவர்கள் செஞ்ச பெரிய மிஸ்டேக் என்னென்றால், அவர்கள் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வந்து கேட்டார்கள், சாலிஹ் நீ நபி என்பதற்கு ஒரு அத்தாட்சி வேணும், ஒரு மோஜிசா கொடுத்தார்கள். என்ன மோஜிசா வேணும் உங்களுக்கு? நாங்க பார்த்து கொண்டிருக்கிற போதே அதே பாறையிலிருந்து ஒரு ஒட்டகம் பிரிந்து வரணும், பாறையிலிருந்து வரணும், அதுவும் சினை வட்டமாக இருக்கணும், வந்து எங்க கண்ணு முன்னால குட்டி போடணும் என்றார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை செய்தார். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் கூப்பிடுகிறார்கள், பாறையிலிருந்து ஒரு ஒட்டகம் அப்படியே பிரிஞ்சு வருது, சினை ஒட்டமாக கருப்ப ஒட்டகமாக வருது, வந்து குட்டி போடுது. கேட்டுட்டீங்க, இப்ப என்ன உங்களுக்கு, நீங்கள் இந்த ஒட்டகத்துக்கு எந்த தீங்கும் செய்யக்கூடாது, அதை விட்டுருங்க, அது வாட்டுக்கு மேயும், அது வாட்டு தண்ணி குடிக்கும். நீங்க குடிச்சுக்கிட்டு கொண்டு இருக்கிற கிணத்தில் ஒரு நாள் உங்களுக்கு, ஒரு நாள் அதுக்கு, ஒரு நாள் ஃபுல்லா முடிச்சிடும் கிணத்துல. இத கொஞ்சம் கொஞ்சமா தாங்க முடியாத மனிதன், அந்த மக்கள் சமூக கூட்டம் கடைசியாக அந்த ஒட்டகத்தை அறுத்தார்கள். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், மீறிட்டீங்க, அல்லாஹ்வுடைய தண்டனை வரும், 3 நாள் வெயிட் பண்ணுங்க, 3 நாள் தான் உங்களுக்கு வரும்ன்றார்கள். 3 நாள் பார்த்துக்கலாம்டாங்க. அப்பையும் வந்து என்ன தண்டனை வந்துச்சுன்னா, ஒரே ஒரு சத்தம், ஃபத்தம்தம் அலைஹிம் ரப்புஹும் பிதம்பிஹிம் ஃபஸவ்வாஹா, அவர்கள் அவருடைய இறைவன் ஒரே அடியாக அடிச்சு முடிச்சான். ஃபஸவ்வாஹா, அவைகளை தரமட்டமாக்கி, வேரோடு பிடுங்கப்பட்ட தரமட்டமாக அவருடைய அனைத்தும் ஒரு சப்தத்தில் அல்லாஹ் அழித்து முடித்தான். ஒரே சப்தத்தில் அல்லாஹ் அடிச்சு முடிச்சுட்டு சொல்றான், வலா யகாஃபு உக்பாஹா, அவர்கள் பெற்ற தண்டனைக்காக அல்லாஹ் எந்த கவலையும் படல. ரப்பு இந்த உலகத்தில் ஆசாசையாக படைத்து அனுப்பி இருக்கிறான். நீங்களும் நானும் சாதாரணமானல்ல, நமக்கு வேண்டாலும் இருக்கலாம். அல்லாஹ் நம்மளை படைத்து ரசிச்சு ருசிச்சு இந்த பூமியில விளையாட விட்டு பார்த்து கொண்டிருப்பவன். அவன் சொல்றான், வலா யகாஃபு உக்பாஹா, அவர்கள் பெற்ற தண்டனை அழிவுக்காக அல்லாஹ் எந்த கவலையும் படல. இந்த மரணம் ஒரு மரணம், அந்த பூமியில் இருக்கக்கூடிய எதுவும் அவர்களுக்காக கவலைப்படாது, அல்லாஹ்வும் கவலைப்பட மாட்டான். பூமியில் இருக்கக்கூடிய அனைத்தும் அவர்களுக்கு எதிராக திரும்பும் என்று பாதிப்பை ஏற்படுத்தும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லும். இந்த மரணத்தை விட்டு பாதுகாப்பு தேடுங்கள். வரும் செல்வம் வரலாம் போகலாம், நம்முடைய வாழ்க்கையில் ஏற்ற தாழ்வுகள் செல்வத்தாலோ பதவியாலோ அல்லது படிப்பாலோ எதுவாலோ ஒரு கட்டத்தில் அப்படி நிற்போம், ஒரு கட்டத்தில் அப்படி இறங்குவோம், அப்படி மாறி 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 ஏறுவோம் இறங்குவோம். ஆனால் மரணம் அப்படி அல்ல. மரணம் நம்மளை எல்லா நிலையிலும் பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். அப்படி வருகிற போது நாம் எப்படி இருக்கிறோம் என்பதுதான் ரொம்ப முக்கியமானது. அப்படி வருகிற போது இந்த பாவிகளை போல இல்லாமல் இருக்கணும். அதுக்கு என்னவாக அல்லாஹ் திருமறையில காட்டுகிறான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டுகிறார்கள் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மரணத்தையே ஒரு முன்மாதிரியாக ஆக்கிவிட்டு போனவர்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு மரணம் வந்தது. எப்படிப்பட்ட மரணம்? 1 மாத காலம் அவர்களுக்கு நோய் இருந்தது, பெரிய நோய் வந்துட்டு கஷ்டமான காலகட்டத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடந்தார்கள். அவர்களுடைய ஒவ்வொரு உறுப்புகளும் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுக்கு செயலிழக்க ஆரம்பிச்சது. சாதாரணமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போல அவர்களுடைய அனைத்து உறுப்புகளும் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுக்கு செயலிழந்துகிட்டே வந்தது. அந்த அளவுக்கு என்றால்
கடைசி காலகட்ட கடைசி தருவாகி அவருடைய கை அவர்களுக்கு பயன்படல, அவருடைய கால் அவர்களுக்கு பயன்படல, அவர்களுடைய எந்த உறுப்பும் அவர்களுக்கு பயன்பட முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். அந்த காலகட்டத்திலேயே இது நம்ம சொல்லல, ஹதீஸ்ல வர்றதை அப்படியே சொல்லணும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி காலகட்டத்தில் நோயில் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த நேரத்தில் என்னுடைய சகோதரன் அப்துல் ரஹ்மான் இப்னு அபீபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து பார்க்க வந்தார். வருகிற போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் நெஞ்சில தான் சாய்ந்திருந்தார்கள். அப்படி சாய்ந்திருந்த போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன்னை உற்று பார்த்து கொண்டே இருந்தார்கள். எதை என்றால், வந்த அப்துல் ரஹ்மான் மிஸ்வாக்கு செய்து கொண்டு வந்திருந்தார். ஒரு குச்சியை வச்சு பல்லு விளக்கிட்டு வராரு. ரசூல்லாவுக்கு பல்லு விளக்கணும்னு நினைக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சொல்ல நாவு எழும்பல. சரி, கொடுக்கவும் முடியல, எந்திரிச்சு அதை எடுக்கவும் முடியல. அப்படியே உட்கார்ந்துருக்காங்க. அதையே பார்த்து இந்த குழந்தைய பார்க்கும் பாருங்க, அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா புரிந்து கொண்டு கேட்கிறார்கள், மிஸ்வாக்கு பண்ண விரும்புகிறீர்களாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமான்னு சொல்ல முடியல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையை ஆடிச்சார்கள். தலை தான் ஆடிச்சு. புரிந்து கொண்ட அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவற்றிலிருந்து வாங்கி ரசூலுடைய வாயில வைக்கல. ஏன்னா அந்த பல்கள் மெல்ற அளவுக்கு சக்தி இல்லை. அந்த பல்கள் அப்படியே இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு தன் வாயால மெண்டு அந்த மிஸ்வாக் குச்சியை மென்மைப்படுத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்லை விலக்கி விட்டார்கள். எஞ்சி தொலை போடு நினைக்கிறாங்க, கால் தொலை வரல. எந்த ரசூல்லா 23 ஆண்டு காலகட்ட நுபுவத்தை சுமந்தவர்கள், எந்த நாக்கு அது 20 முழு குர்ஆனை ஒரே வருஷம் ஒரே மாசத்துல ஒரு ரமலானில் ஓதி முடித்த நாக்குகள், எந்த கை பல்வேறு யுத்த களங்களில் எதிரிகளுக்கு எதிராக வாள் சுழற்றிய கை, எல்லா உலக தலைவர்கள் எல்லாம் வீரர்களை வைத்து பாதுகாப்பார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், எல்லா போர்களிலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை வைத்து நாங்கள் பாதுகாத்துக் கொண்டோம். பாதுகாப்பு பெற்றோம். அந்த அளவுக்கு வாள் சுழற்றிய கைகள், எல்லா ஒரு செட் ஆட்ட ஒரு 2 விரல் அப்படி தூக்குற பலம் பெற்றவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இறுதியாக எல்லாம் செயல் இழக்கிறது. அந்த நேரத்தில் ஒவ்வொரு மனிதனும் என்ன நினைப்பான்னா, மமதாவும் இயலாமையின் உச்சத்துக்கு போகிற போது வெறுப்பு எங்க திரும்பும் என்றால், இவ்வளவு செஞ்ச எனக்கு அல்லாஹ் ஏன் தண்டனை கொடுக்கணும்? அதானே, நான் அல்லாஹ்வுக்காக நுபுவத்தை சுமந்தவன். நான் நடந்து எத்தனை ஊர்களுக்கு போயிருப்பார்கள். தாயிஃப்ல இருந்து மதீனாவில இருந்து ஊராக போர்களுக்கு நடந்து சென்ற அந்த கால்களுக்கு ஏன் இவ்வளவு வருத்தம்? கைகளுக்கு ஏன் இவ்வளவு வருத்தம்? ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு என்று ரசூல் நினைக்கிறதான் மனிதனுடைய இயல்பு. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு நேர் மாறாக சொன்னார்கள், லா யமூதன்ன அஹதுக்கும் இல்லா ஹுஸ்னுல் வன், உங்களில் எவரும் அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் வைக்காமல் மரணிக்க வேண்டாம். சொல்லிட்டு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இவ்வளவு வேதனை இருக்கிறதே, மௌத்துக்கு என்று ஒரு சக்கராத்திற்கா வழி இருக்கிறதா என்றார்கள். இன்னலில் மௌத்தில சக்கராத், ஒவ்வொரு மரணத்துக்கும் வேதனை இருக்கிறது. அந்த வேதனை எப்படிப்பட்டது? இன்னொரு இடத்துல சொன்னார்கள், இன்னலில் மௌத்தில கமராத், அந்த வேதனை மனிதனை கலங்கடிக்கக்கூடியது, எல்லாத்தையும் மறக்க வைக்கக்கூடியது, எல்லா நிந்தன வார்த்தைகளையும் சொல்லக்கூடிய வைக்கிறது. தன்னைத்தானே நொந்து அல்லாஹ்வை நொந்து எல்லாத்தையும் நொந்து கொள்ளக்கூடிய நேரத்தில் தான் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். ஹுஸ்னுல் வன்னி பில்லாஹ், அல்லாஹ் மீது நல்லெண்ணம் வையுங்கள். அப்படி மரணிச்சிடாதீங்க அந்த நேரத்துக்கு வரும்போது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சொல்லிட்டு வேதனை உச்சத்தில் மூஞ்சிய அப்படியே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அப்படி எடுக்கிறார்கள். முகத்தை தடவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், அல்லாஹும் மக்ஃபிர்லி வர்ஹம்னி, யா அல்லாஹ் என்னை மன்னிச்சு, எனக்கு கருணை காட்டு. யாரு நம்மை நல்ல நிலையில கேட்கறதுக்கு இது ரசூலுல்லாஹ் கேட்டார்கள், என்னை மன்னிச்சு எனக்கு கருணை காட்டு. வல்ஹக்னி பிர்ரஃபீகில் அலா, உயர்ந்த தோழர்களோடு என்னை இணைத்து வை. இதுதான் ஒவ்வொரு மரண நேரத்திலையும் நாம் சொல்ல வேண்டிய வார்த்தை. மீண்டும் 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 நாம் சொல்லிக்கொண்டே இருக்கணும். எப்போ வரும்னு தெரியாது. ரசூலுல்லாவுக்கு அல்லாஹ் முன்கூட்டியே காட்டி கொடுத்துட்டான். இதா ஜா நஸ்ருல்லாஹ் வந்து இறங்குற போதே ரசூலுல்லாஹ் உணர்ந்து கொண்டார்கள், மரணம் நமக்கு வெகு சீக்கிரத்தில் வரப்போகுது என்பதை.
அது இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, இந்த சூரா இறங்கிய உடனே ரசூலா முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு. ஏன்னா ரசூலாவுக்கு முன்கூட்டி அறிவிச்சு கொடுத்தான். நமக்கு அப்படி இல்லை, எந்த நேரத்திலும் வரலாம். அந்த நேரத்தில் நாம் மன்னிப்பு கேட்காமல், நாம் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை எதிர்பார்க்காமல் நாம் நம்ம இஷ்டத்துக்கு வாழ்கிறோம் என்று நினைத்தோமானால் அது பெரிய பேராபத்தில் கொண்டு போய் விடும் என்பதை உணர்ந்து அல்லாஹ்விடத்தில் மன்றாடுவோம். இறைவா, எங்களுடைய மரணத்தை முஸ்லிமான நிலையில் மரணிக்க செய். எங்களுடைய மரணத்தில் உன்னுடைய மன்னிப்பை பெற்றவர்களோடு மரணிக்க செய். எங்களுடைய மரணத்தை உன்னுடைய ரஹ்மத்தை பெற்றவர்களோடு மரணிக்க செய். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் சொன்னார்கள், இலா ரஃபீக்கில் அலா மஅல்லதீன அன்அம அல்லாஹு அலைஹிம் மினன் நபிய்யீன வஸ்ஸிதீகீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன். இறைவா, எப்படிப்பட்ட தோழர்கள் என்றால் நீ அருள் புரிந்தாயே அப்படிப்பட்ட நபிமார்களோடும் சுஹதாக்களோடும் சாலிகன்களோடும் சித்தீன்களோடும் என்னை கொண்டு போய் சேர்ந்தார்கள். நாமும் அதை அல்லாஹ்விடத்துல சொல்லுவோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரெண்டே வார்த்தை தான், நிறைய இல்லை. அல்லாஹும்ம தவஃபனி முஸ்லிமா. மீண்டும் மீண்டும் மனப்பாடம், அல்லாஹும்ம தவஃபனி முஸ்லிமா. பெருசெல்லாம் நீங்க மனப்பாடம், 3 வார்த்தை, தவஃபனி முஸ்லிமா, அல்லாஹும்ம தவஃபனி முஸ்லிமா என்று முஸ்லிமாக மரணிப்போம். அல்லாஹ் அதுக்குரிய தௌஃபீக்கை தருவானா. அல்ஹம்துலில்லாஹ் ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய பஅதா ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அஸீம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். புண்ணியத்திற்குரிய அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலாவின் நல்லடியார்களே, 2 வருடங்களை நெருங்குகிறது பலஸ்தீனில், குறிப்பாக கஸாவில் முஸ்லிம்களுடைய துயர் துடைக்கப்படாமலே ஓடிக்கொண்டிருக்கிறது. வருங்காலம் எப்படி இருக்கும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற போது சொன்னார்கள், இதைவிட கொடூரமாகத்தான் இருக்கும். அதனால் முஸ்லிம்கள் கொஞ்சம் உலக ஆசைகளை குறைத்து கொண்டு அந்த மக்களிடத்திலிருந்து பாடம் படியுங்கள். அந்த மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். ஒவ்வொரு நாள் காலை என்பது அவர்களுக்கு மாலையை எதிர்பார்க்காமல் இருப்பது தான். மாலை என்பது காலையை எதிர்பார்க்காமல் தான் கழிக்கக்கூடிய பாடத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். அவர்கள் அப்படித்தான் வாழ்கிறார்கள். நீ காலையில் கண்ணுளிஷ்டம் என்றால் மாலையை அடைவோமா என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை என்பதை கண்ணு முன்னால காட்டுறான். பெரும் பெரும் கோட்டை 8 மாடி 10 மாடி கட்டி இந்த கட்டிடங்கள்லாம் கண்ணு முன்னால் அப்படியே நொறுங்கி கீழே விழுது. உள்ள அவர் வாழ்ந்தவர்கள்லாம் அப்படியே போய் சேர்கிறார்கள். காரணம், புரிஞ்சுக்கிட்டார்கள் உலகம் இப்படித்தான், இவ்வளவுதான் என்பதை. நமக்கும் அதுதான். நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இருப்போம் 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 நினைக்கிறோம். எப்ப வேண்டாலும் வரும், எல்லாம் நம்மளை கைவிட்டு போகும். அப்படி போகிற போது நன்மைகள் தான் நம்மோடு வரும். அந்த நன்மைகளில் குறிப்பாக இன்றைய காலையை ஃபஜ்ரோடு தொடுத்துக்கமா. என்ன முசீபத்து பாருங்க, எவ்வளவு பெரிய அஜாக்கிரதை. இதுக்கு மேல அல்லாஹ் ஒரு பாடத்தை இந்த உம்மாவுக்கு நடத்த மாட்டான். எல்லாம் கண்ணு முன்னால அங்க நடக்கிறத கண்ணு முன்னால மொபைல கொண்டு வந்து காட்டுறான், பார்த்துட்டே தூங்குறான். இப்லீஸுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? சொர்க்கத்தையும் நரகத்தையும் பார்த்த இப்லீஸ் நரகத்தை தேர்ந்தெடுக்கிறான் என்றால் அந்த இப்லீஸ் நாமளும் போல தானே. நம்ம அவனை போல பாடம் எடுக்கிறோம். நானும் என்ன ஒரு வீட்டை நல்லா தூங்குறேன், நைட்டு 12 மணி ஆயிடுச்சு. என்ன 12 மணி ஆயிடுச்சு? காலையில ஃபஜ்ரை விட நீங்கள் 24 மணி நேரம் உழைப்பும் வீண். ஃபஜ்ர் தொழாதவர்களுக்கு எந்த பாதுகாப்பும் கிடையாது. நீங்க கலிமா சொல்லி மௌத் ஆக முடியாது. நீங்கள் எந்த நிலையிலும் எப்ப வேண்டாம் செய்தானால் சூறாடப்படுவீர்கள். அப்படிப்பட்ட கொடூரமான நிலையில் முஸ்லிம்கள் அஜாக்கிரதையாக வாழ்கிறோம். என்ன பாடப்படுத்திட்டு இருக்கிறோம்? கண்ணு முன்னால வாழ்ந்தவர்கள் கண்ணு முன்னால மௌத்தாகிறார்கள். சொத்து எல்லாம் அடித்து நொறுக்கி இன்னொருத்தன் சூறையாடப்படுது. அல்லாஹ் கண்டுக்காம பாடம் நடத்துறான். அப்பையும் நான் ஃபஜ்ர் தொழ மாட்டேன், நான் லுகர் தொழ மாட்டேன், அசர் தொழ மாட்டேன், மகரிப் தொழ மாட்டேன், இஷா தொழ மாட்டேன், நான் என் போக்குல போயிட்டு தான் இருப்பேன் என்றால் ஒரு கட்டம் வரும், இதெல்லாம் கிடைக்க வேண்டும் என்று எண்ணி ஏங்குவீர்கள். அப்பொழுது அல்லாஹ்விடத்துல மன்றாடுங்கள். லஅல்லி அர்ஜிஉ. ஒவ்வொரு மனிதனும் கேட்பான், இறைவா என்னை திருப்பி அனுப்பு, தொழுவிட்டு வர்றேன், விட்டுட்டேன் அப்படின்னு. ஆனால் கல்லா, விடமாட்டான் அல்லாஹ். மலக்குல் மௌத்து போர் விடமாட்டாரு. கெஞ்சி கேட்கறது, உடலுக்குள்ள எங்க வேண்டாலும் ஓடி ஒளி மலக்குமார்களை கூப்பிட்டு அடியுங்கள். அவருடைய விழாப்புறங்களிலும் முன்புறங்களிலும் பின்தட்டுகளிலும் அடியுங்கள்.
இதை வச்சுத்தானே ஆடுனா, இந்த முகத்தை வச்சுக்கிட்டு தானே ஓடுனா, கூத்து குமார் அடிச்ச அடியாகலையே. எந்த விழாப்புறங்கள் நமக்கு பாதுகாப்பு, அந்த விழாவில் அடிக்கப்படும். எந்த பின்தட்டுகள் இருக்கிறதோ அதுல அடிக்கப்படும். அடித்து மலக்குமார்கள் பாசித்து ஐதீயின், மலக்குமார்கள் உடலுக்குள்ள கையை விடுவார்கள். மோளம் ஜால அத்தனை பிதிங்கிட்டு வெளியில வரும். அப்பொழுது மனிதன் அல்லாஹ் இடத்துல கெஞ்சுவா, இறைவா விட்டு விட்டுண்டு. ஆனால் அவகாசம் கொடுக்கப்படாது. அப்ப கேட்பான் அல்லாஹ், அவளும் தம்மிரு, நான் உங்களுக்கு ஒரு பெரிய காலத்தை கொடுக்கலையா? எதுக்கு? மன் தஸக்கர, நீ சிந்தித்து அறிவை பயன்படுத்தி மீண்டு விடுவாய் என்ற அவகாசத்தை கொடுக்கலையா என்று கெஞ்சுவான். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த அவகாசம் கொடுக்கப்பட்டு விட்டது, வாப்பான்னு கூப்பிட்டுருவான். அதற்கு முன்னால் சுதாரித்துக் கொள்வோம். யா அல்லாஹ், எங்களை ஐவேளை தொழுகைக்கூடியவர்களாக ஆக்கி அல்லாஹ்விடத்தில் மன்றாடுங்கள். அல்லாஹ் தொழக்கூடியவர்களாக நம்மளை மாக்குவானாக. சுப்ஹானக்கல்லாஹ்.